ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு மொழியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் தான் பாபாவின் ஒரு அற்புதமான சேவையை தெளிவாக செய்வாங்க, புரிய வைப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஒரு ஆழமான ஞானத்தினுடைய கருத்தை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப யுக்தியோட சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தான் அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தை ஆவதற்கு என்ன வழி அப்படின்றதையும் பாபா இன்றைக்கு முரளியில சொல்லியிருக்காரு. பாபா ஞானத்தை 20 நகங்கள் சக்தியை கொண்டு நிரூபணம் செய்யுங்க அப்படின்றாரு. 20 நகங்களுடைய சக்தி அப்படின்னா முழு சக்தியை பயன்படுத்தி சேவையில பாபாவுடைய ஞானத்தை நம்ம திறம்பட விளக்க வேண்டும். இது பாபாவுடைய ஞானத்தை நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ, முக்கியமா கீதையின் பகவான் யார், இது போன்ற விஷயங்களை நிரூபணம் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம முழு சக்தி கொடுக்க வேண்டும் அப்படின்றத பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பாபா சொல்றாரு, எனக்கு ஞானி ஆத்மா ரொம்ப பிரியமானவங்க தியானி ஆத்மாவை விட. தியானி ஆத்மானா அந்த டிரான்ஸ் போறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தியானி ஆத்மா. அந்த தியானி ஆத்மாவை விட எனக்கு ஞானம் நிறைந்த ஞானத்தை தன் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானி ஆத்மா எனக்கு பிரியன்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத இன்றைக்கு முரளியில அவரே குறிப்பிட்டும் இருக்காரு. அடுத்ததா பாபா சொல்றாரு, நம்மளை எல்லாருமே ஹீரோ பாட் பண்ணக்கூடியவர்கள், ஹீரோ பாட்தாரி ஆத்மாக்கள். அப்படி ஆகணும்னா என்ன வழிமுறைகள்ன்றதையும் பாபா இன்னைக்கு முரளியில கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுபோக இன்னைக்கு மம்மாவுடைய முரளி கூட, ஸ்பெஷல் முரளி கூட இருக்கு. அதுல மம்மா ரொம்ப ஸ்பெஷலா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. மரியாதா நியமங்களை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. எது முதல் மரியாதா நியமம் அப்படின்றத இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்காங்க. முழு முரளியும் கொஞ்சம் கவனமா கேட்டோம்னா நிறைய நல்ல விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். வாங்க முரளி கேட்கலாம். 7/2/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுக்கு நிராகார் வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. கீதா சாஸ்திரம் நிராகார வழியின் சாஸ்திரம், சாகார வழி இல்லை என்ற விஷயத்தை நிரூபிக்க வேண்டும். கேள்வி: எந்த ஆழமான விஷயத்தை நல்ல யுக்தியுடன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகளை புரிய வைக்க முடியும்? பதில்: இந்த பிரம்மாவே ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். பிரம்மாவை பிரஜாபிதா என்று சொல்வார்கள், ஸ்ரீ கிருஷ்ணரை அல்ல. நிராகார பகவான் பிரம்மா வாய் மூலமாக ஞானத்தால் பிராமணர்களை படைத்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் சிறு குழந்தை. கீதையின் பகவான் நிராகார பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா முயற்சி செய்து இந்த பலனை பெற்றார். இது மிக ஆழமான விஷயம். இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகளே யுக்தியோடு புரிய வைக்க முடியும். 20 நகங்களின் சக்தி கொடுத்து இந்த விஷயத்தை நிரூபியுங்கள். அப்பொழுது சேவையில் வெற்றி கிடைக்கும். பாடல்: என் மன வாசலில் யார் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இந்த கண்களால் அறிய முடியாது என்பதை குழந்தைகள் கேட்டீர்கள். யாரை? பகவானை. இந்த கண்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிய முடியும், மற்றபடி பகவானை அறிய முடியாது. ஆத்மாவே பரமாத்மாவை அறிய முடியும். நமது பரமபிதா பரமாத்மா நிராகாராக இருக்கிறார் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. நிராகாராக இருக்கும் காரணத்தால், இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தால் இவ்வளவு நினைவு நிற்பதில்லை. இதை நிராகார தந்தை நிராகார குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார். உங்களுக்கு நிராகார வழி கிடைக்கின்றது. கீதை சாஸ்திரமே நிராகார வழியில் இருக்கின்றது, சாகார வழி கிடையாது. கீதை தர்ம சாஸ்திரம். இஸ்லாமியர் போன்றோருக்கும் தர்ம சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அப்ரஹாம் சொன்னார், புத்தரும் கிறிஸ்துவும் சொன்னார்கள். அவர்களின் சித்திரங்கள் இருக்கின்றன. அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக கீதை விளங்குகிறது. அதற்கு மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரத்தை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இது தவறு என்று தந்தை புரிய வைக்கிறார். நானே கீதையை சொன்னேன். நானே ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தேன். நான் நிராகார பரம்பிதா பரமாத்மா. நான் அனைத்து ஆத்மாக்கள் உங்களுக்கும் தந்தையாகவும்
மனித சிருஷ்டியின் விதை ரூபமாகவும் இருக்கின்றேன். என்னையே விருக்ஷபதி என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை விருக்ஷபதி என்று சொல்ல மாட்டார்கள். பரம்பித பரமாத்மாவை மனித சிருஷ்டியின் விதையாக படைப்பவராக இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை கிரியேட்டர் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் தெய்வீக குணங்களை உடைய மனிதராக மட்டும் இருக்கின்றார். பகவானாக ஒருவரே இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை ஒன்றும் அனைவரின் பரமாத்மா என்று சொல்ல முடியாது. நான் 5000 வருடங்களுக்கு பின்னர் கல்பங்களின் சங்கமகத்தில் வருகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். நான் முழு உலகிற்கும் தந்தை, என்னையே காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். காட்ஃபாதர் அப்படின்னா இறை தந்தை. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கொடுத்தால் பரம்பிதா பரமாத்மாவை அறிய முடியாது. இப்படி மிக பெரிய தவறு செய்து விட்டார்கள். சாஸ்திரத்துல இந்த தவறு இருக்கு. கீதை மூலமாக ஆதிசனதன தேவி தேவதா தர்மத்தை நானே ஸ்தாபனை செய்தேன். என்னை சிவ பகவான் அல்லது ருத்ர பகவான் என்று சொல்கிறார்கள். மற்ற எந்த சூக்ஷ்ம தேவரையோ அல்லது மனிதரையோ பகவான் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணர் போன்றவரையும் பரமாத்மா என்று சொல்ல முடியாது. பரமாத்மா ஒருவரே என்று சொல்லப்படுகிறது. பகவான் வாக்கும் இருக்கிறது. அப்படியானால் பகவான் நிச்சயம் வந்திருப்பார், வந்து ராஜயோகத்தை கற்பித்திருப்பார். கல்பம் உணரும் நான் குழந்தைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபொழுதும் குழந்தைகளே என்று அழைக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மாவே அனைவரையும் குழந்தைகளே என்று அழைக்க முடியும். ஆத்மபிமானி ஆகுங்கள், நிராகார் என்னை உங்கள் தந்தையாக உணருங்கள் என்று கல்பம் உணரும் நான் குழந்தைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிரஜாபிதா பிரம்மா சகார தந்தையாக இருக்கிறார். ஏனென்றால் பிரம்மா மூலமாகவே பகவான் பிராமண பிராமணிகளை படைக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜாபிதா கிடையாது. நான் பிரம்மாவின் வாய் மூலமாக பிராமண பிராமணிகளை படைக்கின்றேன் என்று பகவான் சொல்கிறார். இந்த பிரம்மாவே ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். இது எவ்வளவு ஆழமான விஷயம்! இதை புரிய வைக்க பெரிய யுக்தி தேவை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெண் குழந்தைகளே புரிய வைக்க முடியும். கீதையின் பகவான் நிராகார பரமாத்மா என்பதை மிக நல்ல மகனோ மகளோ நிரூபிக்க வேண்டும். யார் கீதையை படைத்தாரோ அவரே குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தை படைத்தார். நிச்சயம் மிக உயர்ந்த தந்தையே ராஜயோகத்தை கற்பிப்பார். ஸ்ரீ கிருஷ்ணரோ பலனை பெற்றார். பலனை கொடுப்பவர் பரம்பிதா பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய குழந்தை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா முயற்சி செய்து பலனை பெற்றது. முயற்சி செய்ய வைப்பவரை துளைத்துவிட்டு முயற்சி செய்து பலன் பெறுபவரின் பெயரை வைத்து கீதையை கண்டனம் செய்து விட்டார்கள். சேவையை பெருக்குவதற்கு குழந்தைகள் 20 நகங்களின் சக்தியை கொடுக்க வேண்டும். 20 நகங்கள் சக்தினா முழு சக்தியும் தரணும். கீதையை சொன்னது யார்? கீதை மூலமாக யார் எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்ற விஷயத்தை நிரூபிப்பதன் மூலம் நீங்கள் சிறந்த வெற்றியை பெற முடியும். பரம்பிதா பரமாத்மா மூலமாக நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராகின்றீர்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமாக அல்ல. அதனால் இந்த விஷயத்தை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லா சாஸ்திரங்களும் கீதையின் குழந்தைகள். குழந்தையிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. தந்தையே நிச்சயம் ஆஸ்தி கொடுப்பார். சித்தப்பா, மாமா, குரு போன்ற யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்தே எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. உண்மையில் கீதை கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படி தெளிவாக எழுத வேண்டும். கீதை அவமரியாதை செய்யப்பட்டுள்ளது. அதனால் பாரதம் ஏழையானது, சூழி போல மாறிவிட்டது. இப்படி வார்த்தைகளை எழுத வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுபவர் யார்? சொர்க்கம் எங்கே இருக்கின்றது? கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் வரும் என்றால் அதன் ஸ்தாபனை நிச்சயம் சங்கம் யுகத்திலேயே நடக்க வேண்டும். உலகை உருவாக்க ஒவ்வொரு கல்பமும் நான் சங்கம யுகத்தில் வருகின்றேன் என்பது சிவ பகவான் வாக்கு.
இதை நிரூபணம் செய்யுங்கள். அதனால் சிவ பரமாத்மாவே அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். கிருஷ்ணர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கீதையின் பகவானை யார் புரிந்து கொள்வாரோ அவர்களே வந்து மலர் தூவுவார்கள். எல்லோரும் மலர் தூவ மாட்டார்கள். யார் புரிந்து கொள்வார்களோ அவர்களே மலர்களாக மாறி பலியாவார்கள். தந்தைக்கு யாராவது மலரை கொடுத்தால் எனக்கு இப்படிப்பட்ட மலர், அதாவது இந்த மாதிரி நல்ல குழந்தை தேவை என்று பாபா சொல்வார். பாபா என்ன சொல்வார்னா, இந்த பூவை விட பூவை போல ஒரு நல்ல குழந்தை, சேவை பண்ற குழந்தையை உருவாக்கித்தாங்க அப்படின்னு பாபா சொல்வாராம். என் மீது முள் பலியானால் நான் அதை மலராக மாற்றுவேன். பபுல்நாதர் என்பதும் எனது பெயரே. பபுலின் முட்களை மலர்களாக மாற்றுபவர் என்று என்னையே சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தானே மலராக இருக்கிறார். அது அல்லாவின் பூந்தோட்டம், இது அரக்கனின் காடு. இதை பின்னர் தேவ லோக தோட்டமாக தந்தை மாற்றுகிறார். நீங்களே புதிய உலகிற்கு எஜமானராகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணனுடையது தேவ வம்சம் என்று சொல்லப்படுகிறது. பிராமண குலத்திற்கு வம்சம் கிடையாது. நீங்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைத்தார். அதனால் இவரை பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்கிறார்கள். சிவபாபாவையோ அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரையோ பிரஜாபிதா என்று சொல்வதில்லை. 16,108 ராணிகளை வைத்திருந்தார் என ஸ்ரீ கிருஷ்ணர் மீது களங்கம் கற்பித்திருக்கிறார்கள். இங்கே பிரஜாபிதா பிரம்மாவை இத்தனை மகள்களை பிறக்க வைத்தார். வாய் மூலமா பிறக்க வைத்திருக்கார். ஒரு பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல். தர்மராஜர் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கின்றார். மிகப்பெரிய நீதிபதியே ஜனாதிபதியை உறுதிமொழி கொடுக்க வைக்கிறார். ராஜாவை ஒருபொழுதும் உறுதிமொழி கொடுக்க வைப்பதில்லை. ஏனென்றால் அவரை ராஜாவாக பகவான் ஆக்குகிறார். அது அற்ப காலத்திற்காக இருக்கிறது. உலகத்துல கூட ஜனாதிபதி பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நீதிபதி என்ன பண்ணுவாரு, சொல்ல சொல்ல உறுதிமொழி எடுக்க வைப்பாரு. ஆனால் ராஜாவுக்கு யாராவது அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி பாபா நம்மள ஆக்குறாரு. இங்கே தந்தை 21 ஜென்மங்களுக்கு அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். அங்கே உறுதிமொழி கொடுப்பதற்கான விஷயமே கிடையாது. சத்தியுகத்துல அது மனித சிருஷ்டி வடிவ மரம், ஏதோ காட்டு மரம் கிடையாது. பரம்பித பரமாத்மாவை விருட்சபதி என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விருட்சத்தின் ரகசியத்தை சொல்ல முடியாது. விருட்சபதியே புரிய வைக்க முடியும். நரனிலிருந்து நாராயணராக தந்தையே மாற்றுவார். ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை. முக்கிய தர்ம சாஸ்திரங்கள் 4, மற்ற எல்லாம் கட்டுக்கதைகள். முதலாக தர்மம் எது ஸ்தாபனையானது, யார் மூலமாக ஆனது? தேவி தேவர் தர்ம சொர்க்கத்தில் இருந்தது. அதை நிச்சயம் தந்தையே படைப்பார். தந்தை பழைய உலகில் இருந்து விடுவிக்கின்றார். ஏனென்றால் துக்கம் அதிகம் இருக்கின்றது. ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் அதை இப்பொழுது பெறுங்கள். சாதாரண மனிதர் ஒன்றும் ஆஸ்தி கொடுக்க முடியாது. குழந்தைகளை அனைத்து பிராப்திகளும் பெற வைப்பவர் தந்தை. எல்லையற்ற தந்தையே சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறார். இப்படியெல்லாம் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். வேட்டையாடுபவர்கள் ஒருவரை வேட்டையாட வைக்கும் பொழுது எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அந்த இரையை இங்க விலங்கு இரையை முன்னால் வர வைத்து அவர் மூலமாக வேட்டையாட வைப்பார்களோ, அப்படி இங்கே தாய்மார்கள் மூலமாக வேட்டையாட வைக்க வேண்டும். அவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றாரு, ஒரு இரையை வேட்டையாடணும் அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளேயோ வெளிக்குள்ளேயோ அந்த பதுங்குற குழிக்குள்ளேயோ இருக்கிற அந்த இரையை வெளி வர வைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்வாங்க. அப்படி அந்த இறை முயலோ ஏதோ ஒன்று அந்த இறை அந்த விலங்கு வெளியில மிருகம் வெளில வந்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுபவர்கள் உடனடியாக தயாராக வச்சிருப்பாங்க, வேட்டையாட சொல்லுவாங்க. அதுபோல நாம ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்பாடு செய்யணும். தாய்மார்களை வைத்து என்ன சொல்லணும், ஞானத்தை சொல்ல வைக்கணும். இறையை தாய்மார்கள் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இங்க இறைன்னு யார சொல்றாங்கன்னா ஆத்துமாக்கள், ஞானம் இல்லாத ஆத்துமாக்களை தாய்மார்கள் முன்னால கொண்டு வாங்க. தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவரின் பெயர் பிரசித்தமாகிறது. நீங்கள் சக்தி சேனையாக இருக்கின்றீர்கள். சக்தி டினாஸ்டி என்று சொல்ல மாட்டார்கள், அதாவது சக்தியின் வம்சம் என்று சொல்ல மாட்டார்கள். சக்தி சேனையில் முக்கியமானவர் ஜெகதம்பா, காளி, சரஸ்வதி.
மற்றபடி சண்டிகா போன்ற தலைகீழ் பெயர்களையும் அதிகம் வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது போல நல்ல பெயர் வைக்கிற மாதிரி சண்டிகா அப்படின்றது, அதாவது அடம் பிடிக்கக்கூடிய தாழ்ந்த பேருடைய கூட வச்சிருக்காங்க. மிக உயர்ந்தவர் பகவான். பின்னர் பிரம்மா, விஷ்ணு, சங்கர், பிரஜாபிதா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி. அவரை காடஸ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறார்கள். காடஸ் ஆஃப் நாலேஜ்னா ஞானத்தின் கடவுள். அதனால் அவர்களின் குழந்தைகளையும் காடஸ் ஆஃப் நாலேஜ் என்றே சொல்வார்கள். நாம் யாரு? அவங்களுடைய பிள்ளைகள் இல்லையா? கடைசியில் வெற்றி உங்களுக்கே கிடைக்க வேண்டும். ஒரு சிலர் கீதையை விட வேதங்களுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கிறார்கள். இருந்தும் கீதையின் பிரச்சாரம் அதிகமாக இருக்கிறது. நான் சங்கமிகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரம் சத்தியுகத்தை சேர்ந்தது. பின்னர் 84 பிறவிகளில் உருவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பரம்பிதா பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரோ அப்போதே ஞானி ஆத்மாவாக மாற முடியும். பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடலாக இருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் ஞானி ஆத்மாக மாறுகிறீர்கள். மற்ற எல்லோரும் பக்தாத்மாக்கள். எனக்கு ஞானி ஆத்மாவே பிரியமானவராக இருக்கிறார் என்று தந்தை சொல்கிறார். புகழ் எல்லாம் கீதைக்கே இருக்கிறது. தியானியை விட ஞானி உயர்ந்தவர். தியானம் என்று டிரான்ஸிற்கு சொல்லப்படுகிறது. தியானியை விட ஞானி உயர்ந்தவர்ன்றார். தியானினா அந்த டிரான்ஸ்க்கு போறாங்க இல்லையா? டிரான்ஸ்ல போய் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களை விட ஞானபூர்வமாக ஞானத்தை தம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை பாபா ஞானின்றாரு. அந்த ஞானி எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்றாரு. இங்கு தந்தையோடு யோகம் வைக்க வேண்டும். தியானத்தில் போவதால் எந்த லாபமும் கிடையாது. தியானம்னா அந்த டிரான்ஸ்க்கு போறதுனால எந்த லாபமும் கிடையாது. நான் ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த பலனை நானே கொடுத்திருந்தேன். அவர் நிச்சயம் முந்தைய பிறவில் முயற்சி செய்திருப்பார். முழு சூரிய வம்ச ராஜதானியும் என் மூலமாகவே பலன் பெற்றது. தில்வாடா கோவிலின் வேறுபாடுகளையும் அப்படி எழுதுங்கள். அதனால் அதை படிக்கும் பொழுது மனிதர்களுக்கு உடனே அம்பு தேய்க்க வேண்டும். எல்லையற்ற தந்தை ஞானக்கடல், மிக இனியவர், நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்ற படிவத்தை நிரப்ப வைக்க வேண்டும். அந்த சத்குரு இல்லாததால் கடுமையான இருள் நிலவுகிறது. இப்படி தந்தைக்கு புகழ் பாடுவதால் புத்தியில் அன்பு வரும். தந்தை நேரடியாக வந்து பிறவி கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அன்பு ஏற்படும். உங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கிறார், அதனால் அன்பு ஏற்பட்டிருக்கிறது. தந்தை என்று சொன்ன உடனே சொர்க்கம் நினைவுக்கு வருகிறது. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம். அதை நம்புவதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் தந்தை. அவரிடமிருந்து நிச்சயம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். தந்தையே புதிய உலகை படைப்பவர். அதனால் நிச்சயம் புதிய உலகின் ஆஸ்தி கொடுப்பார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு பிரியமானவராக மாறுவதற்கு புத்தியில் ஞானத்தை தாரணை செய்து ஞானி ஆத்மாவாக ஆக வேண்டும். தந்தையோடு யோகம் வைக்க வேண்டும். தியானத்தின் ஆசை வைக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தாய்மார்களை முன்னால் வைத்து அவர்களின் பெயர்களை பெரிதாக்க வேண்டும். அத்தாரிட்டியோடு கீதையின் பகவானை நிரூபிக்க வேண்டும். 20 நகங்களின் சக்தியோடு சேவையை அதிகரிக்க வேண்டும். வரதானம். உயர்ந்த வாழ்வின் நினைவின் மூலமாக பரந்த மேடையில் விசேஷ பாகத்தை நடிக்கும் ஹீரோ பாட்தாரி ஆகுக. பிரம்ம பாபா, குழந்தைகள் உங்களுக்கு தெய்வீக பிறவி கொடுத்தவுடனே பவித்ர பவ,
யோகி பவ என்ற வரதானங்களை கொடுத்திருக்கின்றார். பிறந்த உடனேயே பெரிய அம்மாவின் உருவில் பவித்திரத்தின் அன்பால் பாலனை கொடுத்தார். சதா மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆட வைத்தார். அனைத்து குணங்களின் மூர்த்தி, ஞான மூர்த்தி, சுகம் சாந்தி நிறைந்த மூர்த்தியாக மாற்ற தினந்தோறும் தாலாட்டு பாடினார். அப்படிப்பட்ட தாய் தந்தையின் உயர்ந்த குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கின்றீர்கள். இந்த வாழ்வின் மகத்துவத்தை நினைவில் வைத்து உலகின் பரந்த மேடையில் விசேஷ பாகத்தை, ஈரோ பாகத்தை நடியுங்கள். ஸ்லோகன்: பிந்து புள்ளி என்ற வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து பிந்துவாகி பிந்து தந்தையை நினைவு செய்வதே யோகி ஆவதாகும். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, பாபாவை நினைவு செய்வதே யோகியாகும், யோகி வாழ்க்கையாகும். புள்ளியாக பாபாவை நினைவு செய்வதே யோகி வாழ்க்கையாகும். மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். முதல்ல சொல்றாங்க, நமது உண்மையான லட்சியம் என்ன என்பதை முதலில் அறிவது அவசியம். மாமா சொல்றாங்க, அதையும் நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். அப்பொழுதே முழுமையான அந்த லட்சியத்தில் இருக்க முடியும். நமது உண்மையான லட்சியம், நான் ஆத்மா, அந்த பரம பிதாவின் குழந்தை, உண்மையில் கர்மாதித் நிலையில் இருப்பவன். பின்னர் என்னை நான் மறந்ததால் கர்ம பந்தனத்தில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது மீண்டும் அந்த நினைவு வந்ததால் இந்த ஈஸ்வரிய யோகத்தில் இருந்து நான் செய்திருக்கும் விகர்மங்களை அழித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற லட்சியம் நம்முடையதாக இருக்கின்றது. இதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கணும். மற்றபடி தன்னை அம்சோ தேவதா என்று நினைத்து அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் பரமாத்மாவின் சக்தி நமக்கு கிடைக்க முடியாது. நான் அந்த தேவதா அப்படின்னு வெறுமனே நான் அந்த தேவதா வெறுமனே நினைத்திருந்தால் நம்ம லட்சியத்தை அடையவே முடியாது. அதனால உங்கள் விகர்மமும் விநாசமாகாது. வெறுமனே நான் தேவதா, நான் தான் அந்த தேவதான் நினைக்க கூடாது. நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை. அம்மா என்னென்ன மெத்தடு சொன்னாங்களோ அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சா மட்டும்தான் என்ன ஆகும், லட்சியத்தை அடைய முடியும். இப்பொழுது நம்மிடம் முழு ஞானம் இருக்கிறது. நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை, கர்மாதித் நிலை பெற்று எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி, தேவி தேவர் பதவி பெறுவேன். இந்த லட்சியத்தில் இருப்பதால் அந்த சக்தி கிடைக்கும். நமக்கு சுகம், சாந்தி, பவித்திரம் வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பமும் எப்பொழுதும் யோகத்தில் முழுமையாக இருப்பார்களோ அப்பொழுதே பிராப்தியாகும். மற்றபடி தேவ பதவி நமது எதிர்கால பலன். நமது முயற்சி தனி, நமது பலன் தனி. அதனால் இந்த லட்சியமும் தனி. நான் பவித்ர ஆத்மா, கடைசியில் பரமாத்மாவாக மாறுவேன் என்ற லட்சியம் வைக்கக்கூடாது. நான் பவித்ர ஆத்மா, நான் கடவுளாகிடுவேன், பரமாத்மாவாகிடுவேன் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஆனால் நான் பரமாத்மாவோடு யோகம் வைத்து பவித்ர ஆத்மாவாக மாற வேண்டும். மற்றபடி ஆத்மா ஒன்றும் பரமாத்மாவாக மாறக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாங்க, இந்த அழியாத ஈஸ்வரிய ஞானத்திற்கு அநேக பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருவர் இந்த ஞானத்தை அமிர்தம் என்று சொல்கிறார்கள், ஒருவர் இந்த ஞானத்தை மை என்று சொல்கிறார்கள். ஞானமை குரு கொடுத்தார் என்று குருநானக் சொன்னார். ஒருவர் ஞான மழை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஞானத்தால் முழு உலகமும் பசுமையாகிறது. யாரெல்லாம் தமோகுண மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதோகுண மனிதர்களாக மாறுகிறார்கள். மேலும் ஞானமை மூலமாக இருள் விலகுகிறது. இதே ஞானத்தை பின்னர் அமிர்தம் என்று சொல்கிறார்கள். அதனால் 5 விகாரங்களின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் குளிர்ச்சி அடைகிறார்கள். கீதையின் பரமாத்மா காமம், கோபம் என்ன என்பதை தெளிவாக சொல்வதை பாருங்கள். அதிலும் முதலில் முக்கியமாக இருப்பது காமம். அதுதான் 5 விகாரங்களின் முக்கிய விதையாக இருக்கிறது. விதையாக இருப்பதால் பின்னர் கோபம், மோகம், அகங்காரம் போன்றவை மரமாக வளர்கிறது. அவற்றால் மனிதர்களின் புத்தி கெட்டுவிடுகிறது. இப்பொழுது அதே புத்தியில் ஞானத்தின் தாரணை ஏற்படுகிறது. ஞானத்தின் தாரணை எப்பொழுது பூர்ண புத்தியில் ஏற்படுமோ அப்பொழுதே விகாரத்தின் விதை அழியும்.
மற்றபடி விகாரங்களை வசப்படுத்துவது மிக கடினம் என்பதை சந்நியாசிகளும் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த ஞானம் சந்நியாசிகளிடமும் இல்லை. அப்போது அந்த ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? மரியாதையாக பண்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான மரியாதையாக எது இருந்தது? அந்த மரியாதை இன்று முறிந்து விட்டது. அந்த சத்தியுக திரேதாயுக தேவர்களின் மரியாதை எங்கே? நியமங்கள் எங்கே? அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி விகாரமற்ற குடும்பத்தில் இருந்தார்கள்? இப்பொழுது அந்த உண்மையான மரியாதை எங்கே இருக்கிறது? மரியாதைனா நியமங்கள். இந்த காலத்தில் தலைகீழ் விகாரி மரியாதைகளை பின்பற்றுகிறார்கள். தலைகீழ் விகாரி மரியாதைகள். மரியாதைனா தமிழ்ல மரியாதைன்றோம். மரியாதை அப்படின்னா நியமங்கள். நியமங்களை பின்பற்றுறாங்க. மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அப்படியே ஒருவர் பிறருக்கு கற்பிக்கிறார். மனிதர்களின் முதலாவது கடமை எது என்பது யாரும் அறியவில்லை. மரியாதையில் இருங்கள் என்று மட்டும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இருந்தும் மனிதர்களின் முதலாவது மரியாதை எது என்பதை அறியவில்லை. விகாரமற்றவர்கள் மாறுவதே மனிதர்களின் முதல் மரியாதை. அது பாபா என்ன சொல்றாருன்னா, மம்மா மூலமா விகாரமே இல்லாம இருக்கிறது தான், நிர்விகாரியா இருப்பது தான் முதல் மரியாதா. மரியாதா புருஷோத்தம்னு சொல்றோம் இல்லையா? மரியாதைன்னா நியமங்களுக்கு உட்பட்டு வாழ்வது. அதுதான் முதலாவது மரியாதா. இதில் மரியாதையில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று யாராவது கேட்டால், இந்த கால கலியுக உலகில் விகாரமற்றவர்களாக இருப்பதற்கு தைரியமில்லை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மரியாதாக்குள் இருங்கள், விகாரமற்றவராக இருங்கள் என்று வாயால் சொல்கிறார்கள். இப்படி சொல்வதால் மட்டும் ஆக முடியாது. விகாரமற்றவர்களாக மாறுவதற்கு முதலில் இந்த ஞான வாள் மூலமாக இந்த 5 விகாரங்களின் விதையை அழிக்க வேண்டும். அப்பொழுதே விகர்மம் சாம்பலாக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.